வணக்கம் மத்தோடா. கோவையில் இருக்கிற ஹிந்துஸ்தான் கல்லூரியில ஆல்ரெடி நம்ம வீடியோல பேசியிருந்தோம். அந்த கல்லூரியில் பார்த்தோம்னா அமுதன் என்ற மாணவனை வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம், கஞ்சா போதைகள் பார்த்தோன்னா அந்த கல்லூரியில் பார்த்தோன்னா தலை விரிச்சு ஆடி இருக்கு. இதை வந்து பார்த்தோன்னா இந்த டீம்லாம் பார்த்தோன்னா கஞ்சா வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்ததால கஞ்சா வித் கேங்க அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு வெட்டியே கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பையனோட அப்பா அம்மா பார்த்தோன்னா கதறாங்க, என் பையன் மேல எந்த தப்புமே இல்லை, என் பையனை வந்து அநியாயமா கொண்டுட்டாங்க. இதுக்கு வந்து முழுக்க யாரு காரணம், இந்த காலேஜும் ஒரு காரணம் தான். அந்த காலேஜ்ல ஏன் இவ்வளவு போதைப் பொருள் வந்து விற்கிறதுக்கு யாரு வந்து பர்மிஷன் தரா அப்படின்னு அவங்க அப்பாவோட கோரிக்கையா இருக்கு. இப்ப அவங்க காலேஜ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க பாருங்களா. ஐயோ என்ன மாதிரி விளக்கம் என்னன்னா, எங்க காலேஜுக்கும் அந்த பையனுக்கு சம்மதம் இல்ல, அமுதன்ற பையன் என் காலேஜ்ல படிக்கவே இல்லைங்க, யாருங்க அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் ஒரு பிரஸ் மீட் பார்த்தோன்னா இப்ப அந்த கல்லூரி சார்பா பார்த்தோன்னா ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க. அந்த விளக்கத்தை பத்தி தான் நீ வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவங்க நைட்டு ஒரு 11:30 மணி அளவுல அவங்க கல்லூரிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அமுதனும் அஜீஷும் அந்த சமையல்காரர் கேள்வி கேட்ட மனோஜ் என்பவரை தாக்குறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அது கல்லூரியில அந்த விடுதியில இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் எங்கனால வேலை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்த கேட்கிறோம் என்னன்னு கேட்டதுக்கே இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு போறாங்க. கல்லூரி சார்பா என்ன சொல்றாங்க விளக்கம், இந்த சம்பவம் இங்க நடக்கவே இல்லைங்க, அந்த பையன் மேலதாங்க தப்பு. என்னங்க தப்புன்னா, அந்த பையன் தாங்க இன்னொரு பையன்கிட்ட சேர்ந்துட்டு சமையல்காரன் வந்து அடிச்சாங்க. சமையல்காரனை வந்து அடிச்சதில்ல, அந்த பையனை நாங்க வந்து நீ காலேஜ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். போன வேகத்தில் உங்க பையன் வந்து சமையல்காரரை தாக்கிட்டாங்க அப்படின்னும் போது அமுதன் சொல்லியிருக்கிறாப்ல, நான் தாக்கிதாக இருந்தா சிசிடிவி கேமரா காட்டுங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் கல்லூரி நிர்வாகமே சொல்லியிருக்காங்க, இல்ல இவன் தாக்கல, கூட இருந்திருக்கான், தாக்கியது வந்து அஜித் தான், இதை அந்த சமையல்காரே வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 15 நாள் கழிச்சு அந்த பையன் வந்து காலேஜ் வர்றதா வந்து செய்தி வந்தது. ஆனா வரல காலேஜ். ஆனா வரும்போதே பார்த்தோன்னா இதே ஒரு கேங் வந்து அந்த பையனை பார்த்தோன்னா வெட்டி கொண்டுக்கிறாங்க. நீங்க வந்து 11ஆம் தேதி வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டோம். இதற்கிடையில 10ஆம் தேதி ஈவினிங் எங்களுடைய PROக்கு கால் வருது. அங்க வல்லமச்சம்பட்டியில் உள்ள எல்என்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்ததா, மேடம் இந்த மாதிரி ஒரு கால் வருது, அமுதன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கால் வருது, நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. போய் சிறிது நேரங்கள்ல எங்களுக்கு தகவல் என்ன சொல்றாருன்னா, அமுதன் இறந்துட்டாரு மேடம் அப்படின்ற தகவல் வருது. இதுதான் சார் எங்களுக்கு தெரியும். சோ இதுக்கு இந்த காலேஜ் சம்மதமே இல்லைங்க அப்படின்னு பார்த்தோன்னா கல்லூரி சார்பா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. மேடம் என்ன மேடம் அப்படியே பதட்டத்துல பயத்துல என்ன மாதிரி விளக்கம், அடிச்சு விட வேண்டியதான் போய் அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்க வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார். ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார், அந்த சொல்லுவதை இவங்க வந்து பிரின்சிபல் மேம் சொல்ல வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்றாங்க. அப்ப உண்மை என்னன்னா, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அதாவது ஹாஸ்டல்ல பிரச்சனை நடந்தது, கேண்டீன்ல அந்த அவங்க அடிச்சதுதான், அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. ஆனா எதை விசாரணை பண்றாங்கன்னா, இங்க உன் ரூம்ல கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, யாரு வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும், காலேஜ்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நீ சொல்லிட்டன்னா உனக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு மீண்டும் நாங்க வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படி சொன்னோடனே என் பையன் வந்து எங்களை பாக்குறான், அப்பா அம்மா இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மன உளைச்சல் கொடுக்க கூடாது அப்படி சொல்லி நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல சொல்றாங்க சார். உடனே அவங்க ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வந்து அதை ரிட்டனா எழுதி கொடு அப்படி சொல்றாங்க சார். கல்லூரியில நிறைய இடத்துல பார்த்தோன்னா கஞ்சா போதை வந்து தலைவிரிச்சாடுது. என் பையனுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனா அந்த கல்லூரியில பார்த்தோன்னா நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா கஞ்சா யூஸ் பண்றாங்க. இவங்க எல்லாம் யார் வந்து சப்ளை பண்றா, பையன் வந்து உண்மையை சொன்னதாகவும், அதனாலவே அந்த பையனை வந்து கோபப்பட்டு அந்த கும்பல், கஞ்சா விற்கிற கும்பல் வந்து இந்த பையனை வெட்டி கொன்னதாகவும் இவங்க அப்பா அம்மா சார்பில் சொல்றாங்க. இவங்க கிட்ட வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஏற்கனவே பெண்டிங் ஃபீஸ் வந்து ஒரு 55,000 இருக்கு, டியூஷன் ஃபீஸ் 24,000 கட்டணும், 25,000 வந்துட்டு அட்டண்டன்ஸ் ஃபீஸ் இருக்கு அப்படின்னும் போது இவங்களால இருந்த கையில் இருந்த பணத்தை ஒரு 25,000 கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த நாள் கொண்ட குழு, இவங்க ரெண்டு விசாரணை பண்ண குழு, இங்க கஞ்சா விற்கப்படுதுன்னு தெரியுது, யார் வந்து விற்கிறா, எப்படி கைமாறுது என்கிற விவரத்தை சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுதன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்ல, பெயரோட சொல்லியிருக்காப்ல. சொல்லி முடிந்த உடனே உங்க தாயார் சுமதி அவர்கள் மகனை வந்து திட்டிருக்காங்க, எதுக்கு நீ சொல்ற, இதனால வந்து உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா என்ன ஆயிருக்கு அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கஞ்சா வித்த கும்பல் பார்த்தோன்னா இப்ப வெட்டி கொண்டு இருக்காங்க. இப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து அழுகுறாங்க, கதறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா அந்த கேங், கஞ்சா விற்கிற கேங் தான் காரணம்ன்றாங்க. அப்ப அந்த கஞ்சா விற்கிற கேங் யாரோட பர்மிஷன் இல்லாம வந்து காலேஜுக்குள்ள போகுது. இப்ப என்ன சொல்றாங்க, ஐயோ எங்க காலேஜ்ல கஞ்சாவா, எங்க காலேஜ்ல போதையா, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க அப்படின்றாங்க. மேடம் அப்படியா,
அதாவது பார்த்தோன்னா கஞ்சா போதை இது போன்ற பார்த்தோன்னா எல்லாம், அதாவது பார்த்தோன்னா குறிப்பிட்ட சில கல்லூரி நம்ம சொல்லலாம். SRM காலேஜ் இப்ப கூட சமீபத்துல பார்த்தோன்னா கஞ்சா ரைடு போயிட்டு நிறைய கஞ்சாக்கள் வந்து பறிமுதல் செய்தாங்க. அப்ப இது போன்ற மாணவர்கள், அதாவது பார்த்தோன்னா இந்த கல்லூரி எப்படி செயல்படுதுன்னா, எங்களுக்கு தேவை காசு, உன் பையனை வந்து நீ சேர்த்து விடு, உன் பையனுக்கு வந்து மது பழக்கம் இருக்கா, கஞ்சா இருக்கா, அவன் எங்க இருந்து வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரட்டும், சப்ளை வேணா நாங்க கூட பண்றோம் அப்படின்ற மாதிரி சப்ளை பண்ற ஆட்கள் கூட உள்ள விட்டுட்டு மாணவர்களுக்கு வந்து போதை பழக்கம் அடிமைப்படுத்துற விதமா கல்லூரி பார்த்தா நிறைய சப்போர்ட் பண்ணுது. அவங்களுக்கு தான் காசு, நீ கஞ்சா கொடு, நீ தண்ணியை கொடு, என்ன வேணா கொடு, மாணவன் படிக்கிறானா காசு வருதா, நான் சம்பாதிக்கிறேன், நாங்க வந்து கோடீஸ்வரர் ஆகணும், இப்படி ஒரு மைண்ட் செட்ல மட்டும் தான் பாக்குறாங்க வழியா ஒவ்வொரு மாணவன் கிட்டையும் பார்த்தோன்னா காசு 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 அப்படின்ற மைண்டை தான் பாக்குறாங்க. அதன் காரணமா தான் அவுட் சைடுல ஒரு கஞ்சா எப்படி கல்லூரிக்குள்ள வருது, இதை வந்து நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா? அப்ப உங்களை மீறி தானே வருது. அப்ப உங்களை மீறி வருதுன்னா அப்ப உங்களுக்கு அதுல பாதி கமிஷன் தானே வரும். அப்ப நிறைய இளைஞர்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரினா அப்ப அங்க அந்த இடத்துல நிறைய கஞ்சாக்கள் சேல் ஆகும். அதனாலே பார்த்தோன்னா இந்த பர்மிஷன் எல்லாம் கொடுத்து கஞ்சாவோ போதையோ கொடு, மாணவர்கள் சீரஞ்சா நாங்க கெட்டு போனா நாங்க அவன் சாவறான், எங்களுக்கு தேவை காசு அப்படின்ற மாதிரி தான் இந்த SRM காலேஜ், ஹிந்துஸ்தான் காலேஜ் இது போன்ற பெரிய பெரிய கல்லூரி எல்லாம் பார்த்தோன்னா இப்படிதான் செயல்படுது. இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இதுல வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்களாம் பார்த்தோன்னா தூய்மையான யோகியம் சொல்லணும், நம்பாதீங்க, அப்படிலாம் உண்மை கிடையாது. சோ அதன் காரணமா தான் பார்த்தோன்னா அமுதன் என்ற ஒரு பையன் பார்த்தோன்னா இறந்ததுக்கும் அந்த போதை தான் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க காரணம். இப்ப ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, கல்லூரி சார்பா அதாவது காவல்துறை சார்பா ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டாங்க. இந்த அமுதன்ற பையன் பார்த்தோன்னா இவன் ஒரு தப்பான பையங்க, போனை வந்து கொள்ளடிக்கிற பையங்க, அதாவது ஒரு விக்டிம் பாதிப்பட்டாவே அவன் மேல என்னென்ன அவதூறு பரப்பணுமே அந்த மாதிரி பண்றானு பாத்தீங்களா. எப்படின்னா இந்த அமுதன்ற பையனும் கூட இன்னொரு பையனும் வந்து கூட்டாளியே போயிட்டு முகமுடி போட்டுக்கிட்டு அந்த கல்லூரியில படிக்கிற இன்னொரு மாணவ ரூமுக்குள்ள போயிட்டு போனை வந்து இவனை வந்து ஆட்டையை போட்டாங்க. போனை ஆட்டையை போடும்போது தப்பிக்கும் போது பசங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்ப அவன் மூஞ்ச பாத்துட்டானுவா, அமுதம் என்ற மூஞ்சி வந்து தெரிஞ்சு போச்சு. இதனால பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா அந்த காலேஜ் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது என்னன்னா இவங்க தரப்புல அமுதன் தரப்புல வந்து இருக்கக்கூடிய 5 பசங்க வந்து அவங்களோட போனை யாரோ ஒருத்தன் திருடிட்டதாகவும் இந்த பசங்க போய் தட்டி கேட்டதாகவும் சொல்லப்படுது. என்னோட கேள்வி என்னன்னாக்க 5 பேர் போயிருக்காங்க, அது 4 பேரை விட்டுட்டு இவனை மட்டும் ஏன் தூக்கி போய் அடிக்கணும், இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? எஸ்கேப் ஆயிட்டு பார்த்தோன்னா கழிச்சுதான் அந்த காலேஜ் வரும்போது காலேஜுக்குள்ளலாம் போலியாம் வரும்போதே பார்த்தோன்னா ஒரு 20 பேருக்கு கொண்ட கும்பல், டே அன்னைக்கு அவன் தான் போன் அடிச்சான் அப்படின்னு சொல்லி 20 பேருக்கு கொண்ட கும்பல் தாக்கினால தான் அந்த பையன் வந்து செத்து போயிட்டான். இது வந்து ஒரு கேங் வாரு அப்படின்னு அசம்பிளில நம்ம ராஜமோகன் பேசுறாரு. சம்பந்தப்பட்ட அந்த மாணவர்களோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக கேங் வாரா சார்? எப்படி சார் இது? ஒரு பையனை 20 பேருக்கு கொண்டு பேர் கும்பல் வந்து அடிச்சா இது கேங் வாரா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சமையல்கார மேட் எடுக்கிறதும் அரசாங்கம் வந்து இது கோஷ்டி சண்டை என்று அமைச்சர் பேசுறார். அப்ப எதனால இப்படி வந்து பேசுறாருன்னா ஹிந்துஸ்தான் காலேஜை காப்பாற்றணும், ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு ஒரு தப்பான பேர் கொண்டு போயிடக்கூடாது. ஹிந்துஸ்தான் காலேஜ் வந்து அது ஒரு புனிதமான காலேஜ், அது ஒரு தூய சக்தி. அப்படின்னா தூய சக்தினா என்னங்க, அந்த ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு நம்ம விஜய் சார் போயிருக்கிறாரு, நிறைய முறை போயிட்டு சீஃப் கெஸ்டா போயிட்டு அந்த காலேஜுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாரு. அப்போ ஒரு தூய சக்தி போன ஒரு காலேஜுக்குள்ள இந்த மாதிரி போதை கஞ்சா புழக்கம் இருக்குன்னா வெளியில தப்பான நேம் வந்துடும்ல. அப்ப எவனும் அந்த மாணவர்கள் வந்து காலேஜ் வந்து சேர மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அதனால அந்த காலேஜுக்கு தப்பான பேர் வந்துடக்கூடாது. நம்ம ராஜமோகன் வந்து அசம்பிள் சண்டை போடுறாருங்க. என்ன மாதிரி சண்டை? அதாவது உதயநிதி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். இப்ப இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா சம்பந்தமே இல்லாமல் சமையல்கார பிரச்சனை கொண்டு வரான். ஓன் கல்லூரி மாணவர்கள், நீங்க வளர்த்தெடுத்த மாணவர்கள் 20 பேர் கொலைகாரனா மாறி இருக்காங்க. அதுக்கு இந்த கல்லூரி பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? அமுதன் என்ற பையன் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல கஞ்சா வித்து கும்பலை வந்து காட்டி கொடுத்ததுல வந்து கொல்லப்பட்டிருக்கான், வெட்டி படுகொலை செஞ்சுப்பட்டிருக்கான். இதுக்கு முழுக்க காரணம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே ராஜமோகன் அப்படியே சும்மா வராரு, சும்மா சுத்திட்டு அப்படியே என்ன சொல்றீங்க, அந்த காலேஜ் பத்தி நீங்க தப்பா சொல்றீங்க, அது கேங் வாருங்கன்றாரு. எப்படி சார் கேங் வாரு? அதாவது ஒரு பையனை 20 பேர் கும்பல் வந்து சேர்ந்து அடிச்சா அது வந்து கேங் வாரா? நீங்க கூட தான் சொன்னீங்க. அதாவது பார்த்தோன்னா அஜித்தோட மரணம், அஜித் பேர் தான் அஜித்தா இருந்தாலும் எங்க விஜய் சார் குரல் கொடுப்பாருங்களே, அப்ப அங்க நடந்து வந்து கேங் வாருன்னு நீங்க வந்து சொல்லுவீங்களா? அதாவது போலீஸ்க்கும் அஜித் என்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கும் பார்த்தோன்னா கேங் வர அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அந்த மாதிரி சொன்னா எவனா பாக்குறோண்டே யாரா மண்டப்பையில மண்ட சாம்பரான்னு சொல்லி நாக்க போன பேர் 4 வார்த்தை வந்து கிளிக்க மாட்டான். அப்ப பாதிக்கப்பட்ட அஜித் குமார் விக்டிம் பக்கம் தானே நீங்க வந்து அன்னைக்கு நின்று பேசுறீங்க. அப்ப இன்னைக்கு மட்டும் ஏன் நீங்க விக்டிம் பக்கம் நிக்காம
காலேஜுக்கு சப்போர்ட் பண்றீங்க, காலேஜுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லைங்க, காலேஜுக்கு கஞ்சாக்கும் போதைக்கும் சம்மதம் இல்லைங்க, எங்க விஜய் அண்ணன் வந்து கஞ்சாலாம் ஒழிச்சுட்டாருங்க, இங்களா இப்ப போதையே கிடையாதுங்க, சோ எங்க அண்ணன் ஆட்சியில நடக்குமா அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட பையனை ஒரு பொருளை கூட பார்க்காம 20 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொண்டு இருக்கு. இது கோஷ்டி மொதல் சொல்லி நம்ம ராஜ்மோகன் வந்து அசம்பிளி பேசுறாரு. சோ இதனாலதான் வந்து ரஞ்சித் உங்களுக்கு கிழிச்சாரு கிளிகள். தலித்ன்ற ஒரு ஐடென்டிட்டி, அதாவது பார்த்தனா டிவிக்கே பார்த்தனா 8 பேர் வந்து தலித் அமைச்சரா உருவாக்கி இருக்கு, தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கின்றாங்க. ஆனா கண் முன்னே பார்த்தனா தலித் என்ற ஒரு மாணவன் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கான். இவனுக்கு வாய்ஸ் கொடுங்க, வாய்ஸ் கொடுங்கன்னா வாய்ஸ் கொடுக்க மாட்டானோ, பார்த்தா எதிரா வந்து நின்று பேசுறான். அப்ப ரஞ்சித் அதான் சொல்றாரு, நீ 8 பேருக்கு நீ தலித்தா நீ நிப்பாட்டு, தலித் பிரச்சனையா எவன் வாயை திறக்கிறான், எவன் வாய் திறந்து பேசுறான்னா யாரும் பேசல. ராஜமோகனும் வரலாறுலேயே பார்த்தனா இதனால் வரைக்கும் தலித் பிரச்சனைக்கு, தலித் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குரல் பதிவு இல்லை. ஏன் நிறைய ஆணவ கொலைகள், ஏங்க எத்தனை ஆணவ கொலைங்க தினம் தினம் பாக்குறோம். எதனா ஒரு ஆணவ கொலைக்கு நம்ம ராஜமோகன் குந்தளிச்சு பயிர் விட்டதா ஏன்னா வந்து செய்திருக்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ப தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது, உண்மையான தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது வாயை மூடினு இருக்கிறது. ஆனா அதே தலித் பேரை சொல்லி பதவிகளும் போஸ்டிங் வாங்கிட்டு நீங்க உள்ள போயிருது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நான் மேல வந்துட்டேன், அவன் தலித்தா இருந்தானா, அவன் செத்தானா, மண்ணா போனானா, நான் வந்துட்டேன்ல, நான் அமைச்சரு அப்படின்ற மாதிரி ஒரு வந்து தலித் கல்லூரி மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்காம இப்படி கல்லூரி சார்பா நீ வந்து நிக்கிறீங்களே, நீங்களா எப்படி சார் தலித்தோட பாதுகாவலன் நீங்களா எப்படி பேசிக்க முடியும்? அமுதன் என்ற பையனை வெட்டி படுகொலை சம்பவம் நடந்தப்ப இந்த பையன் தலித் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இங்க வெளியே வரல. ஆனா இப்ப எவிடன்ஸ் கதிர்க்கிறாருல, அவரு போயிட்டு வந்து ஆய்வு நடத்திக்கிறாரு. அந்த ஆய்வுல பார்த்தோன்னா அவரு வந்து சொல்றாரு, பாதிக்கப்பட்ட ஒரு தலித் சமுதாய சார்ந்த ஒரு பையன் அமுதன் என்கிற 19 வயது தலித் இளைஞர் 20 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சோ அதனாலே பார்த்தோன்னா இவனுக்கு சரியான நீதி இல்ல, நீதியை பார்த்தனா மறுக்கப்படுது. ஒரு தப்பான குற்றச்சாட்டு இந்த பையன் மீதே பார்த்தனா இவன் வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணான், அதனாலதான் வந்து பாதிக்க இந்த மாதிரி ஒரு கேங் வராச்சு அப்படின்னு பொய்யான கதையை வந்து இவங்க ஜோடிக்கிறாங்க. இந்த வழக்குல பார்த்தனா கல்லூரியும் பார்த்தனா நம்ம சேர்க்கணும் அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் வந்து இப்போ வந்து ஒரு பத்திரிகை சந்திப்புல வந்து சொல்லிக்கிறாரு. அப்ப இங்க தலித்துக்கு ஒரு பிரச்சனைனா அப்படி குதிக்கக்கூடிய நிறைய தலித் ஆர்வலர் இருக்காங்களா. நம்ம பேஸ்புக்ல இந்த ஷாலினி மேடம் இப்ப நீங்க வாய் திறந்து பேச மாட்டீங்களா, வாயில என்ன வச்சுக்கிறீங்க, இது போன்ற நிறைய பேர் பார்த்தா நாங்க தலித்துக்காக நாங்க வந்து பேசுவோம் நிப்பன்ற நிறைய பார்த்தா டிவிக்கு ஆதரவாளர் பார்த்தோன்னா இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா வாயை மூடிக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு பையனை படிக்கிற பையனை வாழ்க்கையே வந்து முடிச்சு விட்டாங்க. இதுக்கு எவனா வாய் திறந்து பேசணும்னு பார்த்தா வாயை மூடி நிக்கிறாங்க. என்னடா வச்சுக்கிறீங்க வாயில எல்லாரும், டேய் வாய் திறந்து பேச வேண்டியதுதானே. அப்ப நடக்கிறது பார்த்தா டிவி காட்சி, டிவி காட்சியில வந்து போதை பிரச்சனை அப்படின்னா, ஐயோ எங்க அண்ணன் போதையெல்லாம் ஒழிச்சுட்டாருங்க, ஐயோ எங்க அண்ணன் லஞ்சத்தையே ஒழிச்சுட்டாருங்க, நீங்க வேற போதை எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டிவி கேக்கும் விஜய்க்கும் முட்டு கொடுக்குற சில அணில்கள் பார்த்தோன்னா இப்ப வாயை மூடி நிக்கிறாங்க. ஆனா உண்மையாக பார்த்தோன்னா பாதிக்கப்பட்ட பையனுக்கு கண்டிப்பா நீதி வேணும். ஏன்னா ஒரு படிக்கிற இளைஞன் படிக்கிறதுக்கே காலேஜ் போனான், அதாவது ஒரு காலத்துல நீ படிக்க கூடாதா சூத்திர பையன்டா அப்படின்னு சொல்லி ஒதுக்கு விட்ட காலம் போய் இப்ப படிக்க வந்தாவே அவன் மேல தப்பான குற்றச்சாட்டு போட்டு தப்பான கேஸை போட்டு அவனை எப்படின்னா ஒரு விஷயத்துல கொண்டு போய் சிக்க வச்சு கடைசி அவனை கொல்ற அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயத்த வந்து சம்பவம் பண்ணிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா போதை. இந்த போதை பார்த்தோன்னா அந்த கல்லூரியில் பார்த்தோன்னா தாண்டவம் ஆடி இருக்கு, தலைவிரிச்சாடுது. அந்த காலேஜ் மட்டும் இல்ல, நிறைய கல்லூரியில் பார்த்தோன்னா பணம் கட்டி படிக்கிற பெரும் கல்லூரிகள் பார்த்தோன்னா இது போன்ற போதை கலாச்சாரம் பார்த்தோன்னா தலைவிரிச்சாடுது. இதெல்லாம் பார்த்தோன்னா காவல்துறைகள் பார்த்தோன்னா தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த இந்துஸ்தான் காலேஜ் மீதும் பார்த்தோன்னா நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட அமுதன் என்ற பையனுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இனி ஒரு காலத்துல அது போன்ற ஒரு மாணவனும் பாதிக்கப்படக்கூடாது. இதே ஒரு வந்து நான் வந்து அந்த கல்லூரியை காப்பாத்துறேன், இந்த ஆட்சியை காப்பாத்துட்டு சில தற்கொலைகளாம் வாயை மூடிக்கிறானு, தயவுசெய்து வாய் திறந்து பேசணும். அது பார்த்தோன்னா நம்ம ஏட்டு நந்தா இவெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே கொதிப்பானுவா, அப்படியே போன ஆட்சியெல்லாம். அதாவது இந்த சம்பவம் டிஎம்கே ஆட்சியில் மட்டும் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் பல செய்தியா இருக்கும், பல மீடியாலாம் ஓடி அந்த காலேஜ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா வாயை மூடிக்கிறாங்க, நிறைய பேர் வாய் மூடிக்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தோன்னா இந்த கேஸ் வந்து திசை திருப்பி விதமா பல விதமா வந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமான விஷயம். இதுல என்னன்னா இதுல இன்னொரு ஆள் வரல, மிஸ்ஸிங். யாருன்னா நம்ம புரோக்கர் சங்கர் இருக்கிறார்ல, அவர் மிஸ்ஸிங். அவர் மட்டும் வந்தான்னு வச்சுக்க இந்த கேஸ் அப்படியே உள்ள பூந்து அந்த பையனுக்கு 2 பொண்ணு சம்மதம் இருக்குப்பா. அந்த பையன் வந்து அந்த பொண்ணால் தான் அப்படி வந்து கோவப்பட்டான். அந்த அம்மாவுக்கு ஒரு தப்பான உறவு இருக்குப்பா. அந்த அம்மா அந்த பையனோட அப்பா பார்த்தோன்னா அவருக்கு 4 மனைவிப்பா அப்படின்னு நம்ம மாமா பையன் புரோக்கர் சங்கர் வந்தானு வச்சுக்கா இந்த கேஸை நார அடிச்சிருவான். இன்னும் அவனும் வரல. ஆனா இதுக்கு முடிய பார்த்தோன்னா ராஜமோகன் பார்த்தோன்னா அந்த சைட்ல வந்து இப்ப வந்து அவர் முன்கூட்டியே பார்த்தோன்னா முந்திக்கிட்டு ஈடுபட ஆரம்பிச்சாரு. அதாவது என்னன்னா இது கேங் வார் சார், மனச்சாட்சியில சார் 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை கொள்றது கோஷ்டி முதல்ல சார். எப்படி சார் இது மனச்சாட்சி எல்லாம் பேசுறீங்க? தயவு செய்து உங்க அண்ணனுக்கு முட்டு கொடுத்து விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பையனுக்கு நீதி வாங்கித்தாங்க சார். ஹிந்துஸ்தான் காலேஜ்ல அமுதன் என்ற பையனை வெட்டி கொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.